சமூக வலைத்தளங்கள் மற்றும் பல வழிகளில் இப்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கிறோம் என்கிற போர்வையில் பல மோசடி சம்பவங்கள் பதிவாகுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. எப்படி, எதனால், என்ன மாதிரியான ஏமாற்று வேலைகள் எல்லாம் இடம்பெறுகிறது என்பது தொடர்பாக இந்த காணொளி. இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமூக வலைத்தளங்கள் மூலமாக பல்வேறுபட்ட விளம்பரங்களை நாளாந்தம் பார்க்கிறோம். அந்த விளம்பரங்களை உண்மை என்று சொல்லி நம்புகிறோம். அதில் எத்தனை உண்மையானவை, எத்தனை போலியானவை என்று சொல்லி நாங்கள் அவ்வப்போது இனம் கண்டு கொள்வது கிடையாது. எடுத்த எடுப்பில் உண்மையான விளம்பரங்கள் என்று சொல்லி நம்பி அந்த விளம்பரங்களில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக நடந்துவிடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் பணத்தை, நேரத்தை, பல விஷயங்களை அதில் கொட்ட தொடங்குகிறோம். குறிப்பாக இந்த வெளிநாட்டு மோகம் என்பது எங்களுக்கு இன்னும் குறைந்த மாதிரி இல்லை, இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெற்று வெளிநாடுகளுக்கு போகிறோம் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் காண்கின்ற விளம்பரங்கள் உண்மையானதா என்று சொல்லி பல தடவைகள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், பணத்தை கொடுத்தால் திரும்ப அது உங்களுக்கு கிடைக்கப் போவது கிடையாது. ஏமாற்று பேர்வழிகள் நாளாந்தம் இந்த மாதிரியான ஏமாற்று மோசடி வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு இன்னும் ஒரு செய்தியும் ஏற்கனவே நாங்கள் கொடுத்திருந்தோம். பெலாரஸ் நாட்டில் இலங்கையர்கள் இருவர், அதில் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார், கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் என்று சொல்லி. இவர்களும் சட்டவிரோதமான வகையில் நாட்டை விட்டு ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு செல்கின்ற வேளையில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இடம்பெறக்கூடாத பல விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். எனவே போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்று இதற்காகத்தான் பல தடவைகள் பல்வேறுபட்ட நாடுகளும் சரி, எங்களுடைய நாட்டில் இருக்கிற அரசு துறைகளும் சரி, அரசு அறிவிப்புகளும் சரி, பாதுகாப்பு துறையும் சரி, எல்லோரையும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பல விஷயங்களை வலியுறுத்துவார்கள். ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கணக்கெடுப்பது கிடையாது. இப்போது இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவித்திருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற விளம்பரங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று சொல்லி உங்களால் தெரியப்படுகின்ற பட்சத்தில் அது தொடர்பாக புகார் அளிக்க முடியும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் நம்பி அதில் கால் வைக்க வேண்டாம். சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு நீங்கள் போகலாம் என்று சொல்லி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு சின்ன நப்பாசையோடு இருந்தாலும் அந்த எண்ணங்களை அழித்து விடுங்கள். அப்படி நீங்கள் நினைக்கின்ற மாதிரி சட்டவிரோதமாக போனால் பல்வேறு சட்ட சிக்கல்களை இந்த நாட்டிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். இது மட்டுமில்லாமல் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக எந்த விதமான அனுமதிகளையும் பெறாமல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் அனுமதி பெற்ற முகவர் நிலையங்கள் என்று சொல்லி சொன்னால் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. அனுமதி இருக்கிறது, அவர்கள் விரும்பிய மாதிரி செய்து உங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்க. ஆனால் அனுமதி பெறாத பல நிறுவனங்கள் இப்போது கிளைவிட தொடங்கி இருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக மீட்டிங் போன்ற விஷயங்களை எல்லாம் ஆன்லைன்லேயே நடத்தி வேலை வாய்ப்பை தருகிறோம் என்று சொல்லி பண மோசடி செய்து வருகிறார்கள். பெரிய அளவு பணத்தொகையை இழந்தவர்கள் இப்போது புகார் அளிக்கவும் தொடங்கி இருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் இந்த விளம்பரங்களில் பல போலியான விளம்பரங்கள் என்று சொல்லியும் அறிவிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அனுமதி பெறாமல் போலியான விளம்பரங்களை பயன்படுத்தி அல்லது வெளிப்படுத்தி அதன் மூலமாக பண மோசடி செய்வது தெரிய வந்தால் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்லியும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் இப்போது அறிவித்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் 3 வருடங்களில் சிங்கப்பூரில் ஒரு பயங்கரமான வேலை வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சமீபத்தில் ஒரு விளம்பரம், அந்த விளம்பரம் மூலமாக 76 லட்சம் ரூபாய் வரையில் ஏமாற்று வேலை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தினுடைய விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் அதிகாரிகள் குறித்த அந்த ஏமாற்று பேர்வழி 30 வயதுடையவரை கைது செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அவர் சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு ஆட்களை அனுப்புகிறேன் என்ற போர்வையில் தான் இப்படியான பெருமளவு பணத்தை அடித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே உறுதியளித்தபடி வாக்குறுதியை அவர்கள் காப்பாற்றுவதும் கிடையாது, வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதும் கிடையாது. பணத்தை வாங்கியவுடன் திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்த தொடர்பு கூட இல்லாமல் போய்விடும். எனவே இந்த விடயத்தில் அவதானமாக இருக்க வேண்டியது முக்கியமானது. வத்தளை ஒஸ்பிரகையாவ பிரதேசத்தில் இருக்கிற வீட்டில் வைத்துத்தான் அவர் மோசடி செய்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டது தெரிய வந்து இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கம்பஹா நீதிமன்றத்தில் இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கும் வந்திருந்தது. எனவே 7 வழக்குகள் அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. 7 வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இனிமேல் அவர் வெளியே வர முடியாது, அது இன்னொரு கதை. ஆனால் இப்படியான நபர்களை நம்பி பெருமளவான பணத்தை கொட்ட போக வேண்டாம் அல்லது உங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டாம். இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தினுடைய எச்சரிக்கையாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இப்போது அறிவித்திருக்கிறார்கள். இந்த வெளிநாட்டு மோகம் என்பது இன்றைக்கு தீரும் என்பது தெரியாது, அது தீரப்போவதும் கிடையாது. ஆனால் சரியான வழிகளில் வெளிநாடு செல்லுங்கள், நல்ல தொழில் செய்யுங்கள், நன்றாக சம்பாதியுங்கள், குடும்பங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். அதையே அரசாங்கமும் விரும்புகிறது.